இன்றைக்கி இந்த வீடியோவில் காடை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழினே சொல்லலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளியை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நாங்கள் 4 காடை வாங்கியிருக்கோம். அதை 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது நல்லா இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த காடையை இதோட சேர்த்துடலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரட்டெல்லாம் வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் இந்த காடையோட சேர்கிற அளவுக்கு இந்த காடைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துட்டு நான் சோம்பும் சீரகமும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம். அந்த கவிச்சி வாடெல்லாம் எதுவுமே வராது. இந்த மாதிரி சோம்பு சீரகப்பொடி சேர்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே தூவி குக்கரை மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் எடுத்தோன்னா நல்லா சாஃப்டாக இந்த காடை வெந்திருக்கும். நான் 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா காடை சூப்பராக வந்திருக்கு. இப்போது கேஸை திருப்பி ஆன் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுறேன். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் வறுத்து அரைச்ச மிளகு பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வாட்டி பெரட்டி எடுத்தேன்னா சூப்பரான காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த காடையோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நாட்டுக்கோழியை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழினே சொல்லலாம் இந்த காலகட்டத்துக்கு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.